Hey friends, welcome to the channel. மாடி தோட்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது செடி கொடி தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வரும்னா பறவைகள் தான். நிறைய பேருக்கு தன்னுடைய மாடி தோட்டத்தில் பறவைகள் அதிகமாக வரணுங்கிறது மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். எனக்கும் அது ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. என்னுடைய தோட்டத்துக்கு இப்போது நிறைய பறவைகள் வருது. அதை நான் வீடியோட எண்டில் காட்டுறேன். அப்படி பறவைகளை ஈர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமான ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேர்ட் ஃபீடர்னு சொல்லலாம். இதை நம்மளுடைய பழைய காலங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க யூஸ்வலாக பேர்ட்ஸ் வந்து சிட்டுக்குருவிக்கெலாம் ஃபீட் பண்ணுவாங்க, கிளிக்கு ஃபீட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க காக்காவுக்கு ஃபீட் பண்ணுவாங்க, பழைய சோறை எடுத்து மொட்டை மாடியில் வைப்பாங்க, இல்லை அரிசி போடுவாங்க சிட்டுக்குருவிக்கு, ஒரு குவளையில் தண்ணீர் வைப்பாங்க. ஆனால் இதை வந்து டைம்லி மேனரில் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பேர்ட் ஃபீடருங்கிறது இப்போ ஒரு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாங்க. இதில் நம்ம ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிட்டோன்னா அது குறைஞ்சதுக்கப்புறம் போய் நம்ம திரும்ப ஃபீட் பண்ணால் போதும். டெய்லி பேசிஸில் இதை பார்க்க தேவையில்லை. அப்படியே பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். பட் அட் தி சேம் டைம் நம்மளுடைய மாடிக்கு மிக அழகான பறவைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் அந்த பேர்ட் ஃபீடர். நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். வாங்க இதோடைய ரிவ்யூக்காக உள்ளே போகலாம். நம்ம மொதல் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் பேக் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறதுக்கான தட்டு இருக்குது. இது வந்து ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெயினான பேர்ட் ஃபீடர். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சைடில் வச்சிடலாம். ஸோ இது ஒரு தட்டு இருக்குங்க. இந்த தட்டில் தான் இங்கே ஸ்க்ரூ பண்ணி இந்த ஃபீடரோடைய இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம இதில் வச்சு இந்த தட்டில் தான் பண்ணணும். ஸோ பண்ணலாம். நான் 2 வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து லார்ஜ் ஃபீடர். இதோடைய லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுலேயே அழகாக சிட்டுக்குருவி படம்லாம் போட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இதுதான் வந்து அந்த சைஸ். இது வந்து லார்ஜ் பேர்ட் ஃபீடர். இதுக்கு 2 இதுவும் கொடுத்துட்றாங்க. இது கூட சும்மா ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இதுலேயே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. பட் தான் நம்ம இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவோம் அதை. ஸோ பார்க்கலாம். சும்மா ஒரு சின்ன மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு வாட்டர் பாட்டிலுடைய குவாலிட்டி தாங்க. ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டர் பாட்டில் எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டியில் தான் இது வந்து இருக்குது. ஓகே, பட் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் நல்லா இருக்குது. நான் இது கூட வந்து ஓகே இந்த ஒரு இது பெருசாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் மேலேருந்து தொங்க விடுறதுக்கு ஒரு குக்கி கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவே சிறுசுன்னு தான் சொல்லணும். இதுலேயுமே வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்கன்னு அந்த லிங்கில் போட்டிருந்தாங்க. பட் அது இல்லை. ஸோ இதுலேருந்து எப்படி சாப்பிடும், இந்த இடத்துல சொறி வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இது வந்து இந்த பாட்டிலோட மெட்டீரியல் சரியில்லை. பட் இந்த இதெல்லாம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜாக நமக்கு கிடைக்கிறது ஒரு மூடி, அதுக்கான பாட்டில், அந்த பாட்டிலில் இருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த ஃபீட் நீங்கள் இது சாப்பிட சாப்பிட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் வந்து ஸ்பூன் மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ தட் அந்த ஸ்பூன்லேருந்து சாப்பிட்டாலும் இந்த இருக்க ஓட்டை வழியாக அது வந்து குறையும். அது போக தொங்க விடுறதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தட்டை ஸ்க்ரூ பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதை வந்து தொங்க விட்டுடலாம் ஒரு இடத்துல. ஸோ நான் இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணி தொங்க விட்டுட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்தராக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இது எதுக்குன்னா பறவை வந்து இதில் தான் உட்காரும். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். தினையோ அரிசியோ கம்போ ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிடணும். அதுலேருந்து சிந்துறது வந்து இந்த இடத்துல வந்து விழுந்துடும். அங்கேருந்து பறவைகள் சாப்பிட்டுக்கும், இதையும் தாங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொங்க விடுறதுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு கயிறுலையோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். ஸோ இந்த பேர்ட் ஃபீடர் பிடிச்சிருந்தா கீழே லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஹோம்மேட் பேர்ட் ஃபீடரும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. மேலும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.